Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. முதன்முறையாக இந்தியா இலங்கை இடையே பாதுகாப்புத்துறை ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. பிரதமர் மோடியின் இலங்கை பயணத்தின் போது அவருக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை தலைநகர் கொழும்புக்கு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு வரலாற்று சிறப்புமிக்க சுதந்திர சதுக்க வளாகத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதிபர் அனுரகுமார திசநாயக்க நேரில் வந்து வரவேற்ற நிலையில் பிரதமர் மோடிக்கு முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கொழும்பில் உள்ள அதிபர் செயலகத்தில் அதிபர் திசநாயக்க பிரதமர் மோடி இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பின்னர் இரு நாடுகளுக்கிடையே 7 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. மின் பரிமாற்றத்திற்கான HVDC இடை இணைப்பு, டிஜிட்டல் ஒத்துழைப்பு, திருகோணமலை எரிசக்தி மைய மேம்பாடு, பாதுகாப்பு ஒத்துழைப்பு, கிழக்கு மாகாணத்திற்கான பல்துறை மானிய உதவி, சுகாதாரம் மற்றும் மருத்துவ ஒத்துழைப்பு, மருந்தியல் ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. Of health and medicine. This will be exchanged on the Sri Lankan side by Dr. Anil Jalsingha, Secretary, Ministry of Health and Mass Media, and will be exchanged on the Indian side by Sri Santosh Jha, the High Commissioner of India to Sri Lanka. அதோடு இந்தியாவுடன் கடன் மறுசீரமைப்பு செய்வது தொடர்பான ஒப்பந்தமும் கையெழுத்தானது. தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்களும் செய்தியாளர்களை சந்தித்தனர். மீனவர்கள் விஷயத்தில் மனிதாபிமான அணுகுமுறையுடன் இந்திய மீனவர்களை உடனடியாக விடுவித்து அவர்களின் படகுகளை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். फ्रेंड्स, हमने मछुआरों की आजीविका से जुड़े मुद्दों पर भी चर्चा की. हम सहमत हैं कि हमें इस मामले में एक मानवीय अप्रोच के साथ आगे बढ़ना चाहिए. हमने मछुआरों को तुरंत रिहा किया जाने और उनकी बोट्स को वापस भेजने पर भी बल दिया. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அதிபர் அனுரகுமார திசநாயக்க தலைமையில் சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்தின் கட்டுமான பணியும் இணைய வழியாக தொடக்கி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இலங்கை நாட்டின் மிக உயரிய விருதான மித்ர விபூஷணா விருதை பிரதமர் மோடிக்கு வழங்கி இலங்கை அதிபர் திசநாயக்க பெருமைப்படுத்தினார். செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு என்ற திருக்குறளை கூறி நன்றி தெரிவித்தார் இந்திய பிரதமர். ஞாயிறன்று பிரதமர் மோடி அனுராதபுரம் ஸ்ரீ மகா போதி பௌத்த விகாரையில் வழிபாடு மேற்கொள்ள இருப்பதுடன் இந்திய அரசின் அன்பளிப்புடன் நிறுவப்பட்ட மகவ அனுராதபுரம் ரயில் சமிக்ஞை கட்டமைப்பு மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட ரயில் பாதையை திறந்து வைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக இலங்கையிலிருந்து செய்தியாளர் காந்தகுமார். Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.